லட்சத்தீவு வந்து ஒரு கடல் சொர்க்கம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கலரை மட்டும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கரையில் இருக்கும்போது இந்த கலர்ல இருக்கு. அதே நம்ம நடுக்கடல்ல போறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ பாருங்களேன் அந்த வானமும் கடலும் ஒரே கலர் டோன்ல இருக்கா. ஸோ பார்க்கவே எப்படி இருக்கு நம்மளுக்கு. கண்டிப்பா இது ஒரு சொர்க்கம் தாண்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். இந்த லட்சத்தீவை பொறுத்தவரை நாங்க பேக்கேஜில் தான் வந்திருக்கோம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,997 ரூபாய் வந்து கொடுத்தோம் அப்படின்னா 3 நைட்டு 4 பகல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி பர்மிட் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ 3 நைட் வந்து அகத்தி ஐலாண்டில் ஸ்டே கொடுத்துருவாங்க. 3 நாள் காலையில் மதியம் நைட்டுன்னு எல்லா வேலை சாப்பாடுமே வந்து கொடுத்துருவாங்க. மார்னிங் ஈவினிங்கில் வந்து டீ காஃபி வந்து கொடுத்துட்றாங்க. இது தவிர தின்னக்கரா, பங்காரம், சாண்ட் பேங்க், கல்பிட்டி, அகத்தி ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சில ஐலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டில் கூட்டிட்டு போய் நம்மளை வந்து சூப்பராக சுற்றியும் காமிச்சிடுறாங்க. இது தவிர வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் போட் ரைடில் போயிட்டு பவளப்பாறை அந்த வண்ண மீன்களை வந்து பார்க்குற மாதிரி வந்து ஏற்பாடு பண்றாங்க. அப்புறம் ஸ்னார்க்லிங் வந்து இருக்கு, கயாக்கிங்கும் வந்து இருக்கு. இது எல்லாமே நம்ம சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது கூடவே டாக்குமெண்ட் சார்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த அமௌண்ட்லேயே வந்து இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம செலவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும். ஃப்ளைட் டிக்கெட் நம்ம புக் பண்ணுறது மட்டும்தான் வரும். அது கூட நம்ம போகிற தேதியில் எவ்வளோ ஃப்ளைட் டிக்கெட் வரும் அப்படின்றத அந்த காஸ்ட் அவங்களுக்கு கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதான் நம்ம வேலை. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் தான் இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லட்சத்தீவு வரலாம், அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பொறுத்தவரை இன்றைக்கி 2வது நாள் நாங்கள் லட்சத்தீவு வந்து இங்கே வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அகத்தி ஐலாண்டில் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிடலாம். நம்ம லட்சத்தீவு வந்திருக்கோம் இல்லையா, இங்கே வந்து ஏகப்பட்ட ஐலாண்டு வந்து இருக்குது. அதில் நம்ம அகத்தி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஐலாண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான். ஸோ ஏதோ ஒரு ஸ்கெட்சில் கோடு போட்ட மாதிரி இருக்குல்ல, இந்த ஐலாண்டில் தான் நம்ம வந்து ஒரு ஹோம் ஸ்டேயில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்கிற அந்த ஹோம் ஸ்டே. இங்கிருந்து தான் நம்ம எல்லா இடத்துக்கும் போய் சுற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தீவுக்கு போகலாம், கூடவே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்து போயிட்டு இருக்கோம். இந்த அகத்தி ஐலாண்டு பொறுத்தவரையிலும் மொத்தமே 6 to 7 கிலோமீட்டர் அந்த தொலைவு தான் வந்து இருக்கு. சுற்றி வந்தோம்னாலே ஒரு 4 தெருவுக்குள்ள உள்ள போயிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துடலாம். நம்மளுக்கு காலையில் சாப்பாடு பொறுத்தவரையும் ஹோம் ஸ்டேலேயே வந்து பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க. இங்கே பாருங்க எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்கன்ட்டு. காலையில் நம்மளுக்கு புட்டு, பூரி, அந்த கிழங்கு, குருமான்னு சொல்லிட்டு பக்காவாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்ததாக வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ இருக்கோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் தான், பீச் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டு. இங்கே நம்மளுக்கு ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் வந்து பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கவே அவ்வளோ கிளாஸியாக நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்குது. ஹலோ, ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு கடலுக்குள்ளே ஒரு ஊஞ்சல் இருக்குது. அதில் வந்து நம்ம ஜாலியாக ஊஞ்சல் ஆடலாம். கூடவே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பக்காவான ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். யாரோ இவன் பாவம் தனியாக வீடியோ எடுத்துருக்கேன் அப்படி தானே வாய்ஸ் வருது இருக்கீங்க. சரி சரி. ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தாலே பயமாக இருக்குது, ஸ்விம்மிங் பூல்னாவே பயம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா கயாக்கிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான அந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக மாட்டிட்டு ஸோ இந்த கயாக்கிங்கை வந்து நம்ம எப்படி வந்து ஓட்டணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக வந்து சொன்னாங்க. நம்மளே ஓட்டு போகணுமா? இதுதான் மஜா தலைவா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கயாக்கிங் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம மாலத்தீவில் ஓட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் ஆலப்பியில் ஓட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் கோவாவில் ஓட்டியிருக்கோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் கயாக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஜாலியாக அதை விளையாடுவோம். ஏன்னா இது சின்ன ஒரு போட்டு, அதில் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்மளே வந்து ஓட்டிக்கிட்டு போகிறது, அந்த தண்ணியில் மிதக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுறது. ஸோ ஒரு 1/2 hour to 1 hour வந்து நம்மளுக்கு வந்து டைம் தருவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து சொல்லுவாங்க, அதுக்குள்ளே தான் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக கடலுக்குள்ளே வந்து போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம விஜய் ப்ரோவும் இன்னொரு நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கயாக்கிங் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நடுக்கடலில் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த கயாக்கிங்கில் விளையாடும் போது அடுத்தடுத்து ஒருத்தராக விளையாடும் போது நம்ம ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம டீம் பாருங்களேன், இவங்க தான் வந்து நம்ம கூட வந்து இருக்கக்கூடிய அந்த டீம். ஸோ இவங்களோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லட்சத்தீவுக்கு
வந்து வந்திருக்கோம். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கடலில் குளித்து என்ஜாய் பண்ணுறது நம்மளுக்கு பெருசாக அந்த வெயிலோட தாக்கம் வந்து தெரியல. நாங்கள் ஒரு ஹாஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து ஜாலியாக குளிச்சிட்டோம், அந்த கயாக்கிங் பண்ணிட்டோம், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல கயாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு நேராக நம்ம ஹோம் ஸ்டேக்கு வந்து வந்துட்டோம். வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதியம் லஞ்ச் வந்து ரெடியாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு பேக்கேஜ்லேயே நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. மதியம் லஞ்சை பொறுத்தவரையும் நம்மளுக்கு கேரளாவோட அந்த கேரளா ஸ்டைல் பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ பிரியாணி பொறுத்தவரையும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹோட்டல்ல இருந்து சமைச்சியோ இல்லை வாங்கிட்டு வந்தோ இது பண்ணியோ வந்து நம்மளுக்கு கொடுக்கறதில்ல. பக்காவாக வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி தான் வந்து இருக்கும். சாப்பாடு பொறுத்தவரையும் டேஸ்ட் வைஸும் சரி குறை சொல்லிட முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நம்ம மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதும் அடுத்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் போட் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த கிளாஸ் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், அந்த கடலும் அந்த வானமும் வந்து ஏதாச்சும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒரே கலர்லேயே இருக்கு. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்மள இந்த கிளாஸ் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் கடலுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. எந்த இடத்துல பவளப்பாறை எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து அவங்க ஒரு மொபைல் ஒரு ஆப் வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பவளப்பாறை அந்த கல் அதெல்லாம் எதனா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டே வந்து நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலுக்குள்ளேயே வந்து கிளாஸ் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறைங்க, வண்ண வண்ண மீன் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு சில இடங்கள்ல வந்து நிறுத்திட்டு நம்ம கூட வராரு இல்லையா கைடு, அவரு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் ப்ளஸ் தமிழ் கலந்து தான் பேசுறாரு. நம்மளுக்கு நல்லாவே வந்து புரியும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறை வந்து என்ன மாதிரியான பவளப்பாறை, என்னென்ன மீன் எல்லாமே இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து தெளிவாக வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பவளப்பாறையும் அந்த இடத்துல பாருங்களேன், அந்த கலர் கலர் மீன் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருந்தோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னார்க்லிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்னார்க்லிங்கை பொறுத்தவரையும் நம்ம கண்ணுக்கும் சரி அந்த மூச்சு விடுற மாதிரி எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி கொடுத்துட்டு நம்ம கடலுக்குள்ள அந்த பவளப்பாறை அந்த மீன் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான். அந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் பாருங்க, அந்த தண்ணியோட கலர் மட்டும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதே போட்லேயே வந்து நம்மள கல்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா அந்த ஸ்பீட் போட்லேருந்து நம்மளை இறக்கி அப்படியே நம்மள அந்த ஐலாண்டுக்கு உள்ள, ஸோ அந்த மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அது வழியாக வந்து உள்ள கூட்டிட்டு போய் அந்த பக்கம் அந்த தீவோட அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து இந்த பக்கம் கூட்டிட்டு வருவாங்க. இந்த ஐலாண்டை பொறுத்தவரையும் கொஞ்சம் கரடு முரடா அந்த கல் அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு ரஃபாக தான் இருந்தது. ஆனால் அந்த சூரியனை மறையக்கூடிய அந்த டைமில் வந்து நம்ம வந்திருந்தோம். ஸோ அந்த டைமில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வந்து இங்கே வந்து என்னென்னா ஃபோட்டோ ஷூட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்கும் இந்த ஏரியா. இந்த ஐலாண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வாக்கிங் மாதிரி வந்து போயிட்டு எல்லா இடத்தையும் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம போட் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு திரும்பவும் வந்து வந்துட்டோம். இந்த ஐலாண்டை பொறுத்தவரையும் பெருசாக ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அந்த நேச்சரை வந்து விரும்புகிறவங்க சூப்பராக வந்து போய் என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டைம் வந்து நைட்டு 7 மணி இருக்கும். இப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 7 மணிக்கெல்லாம் இப்படி தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நம்ம இது எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு நேராக வந்து கிளம்பி நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ஹோம் ஸ்டே வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த லட்சத்தீவு ட்ரிப்பை பொறுத்தவரையிலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒருத்தருக்கு 12,997 ரூபான்னு சொல்லிட்டு. இந்த அமௌண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம எந்த மாதிரியான இடத்துல தங்க போகிறோம், அதாவது பீச் வில்லாவா, ஹோம் ஸ்டேவா, இல்லை பீச் ரெசார்ட்டா அப்படின்றத பொறுத்தும், நம்ம எத்தனை பேர் வரோம் அப்படின்றத பொறுத்தும் இந்த அமௌண்ட்லேருந்து கூடவும் குறையவும் வந்து செய்யலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இமானுவேல் ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்குது. அவங்களுக்கு கால் பண்ணி எத்தனை பேர் வரீங்க, எப்போ வரீங்க, அதே மாதிரி எந்த மாதிரியான இடத்துல ஸ்டே பண்ண போகிறீங்கன்றது எல்லாமே தெளிவாக சொன்னீங்கன்னா அவங்க வந்து கரெக்ட் ப்ரைஸ் வந்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் லட்சத்தீவு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த என்ட்ரி பர்மிட்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாமே கரெக்டாக புக் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து ஜாலியாக சுற்றி பார்க்க முடியும்.